தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு நடந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கின்றேன். போதகர் பால்ராஜ் மாசாமணி அவர்கள் நமக்கு தொடர்ந்து செய்தியை அளித்து வருகின்றார்கள். நேற்றைய தினத்திலும் ஒரு அற்புதமான செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். இந்த 3ஆம் நாள் கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், இன்னும் நண்பர்கள் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் பாடல் கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லோரும் அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி ஜெபித்து பாடல் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய வழிகாட்டுதல் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வல்லமையாக வெளிப்படுகின்ற நல்ல தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி. விசேஷமாக இப்பொழுதும் இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் பாடல்களால் உம்மை ஆராதிக்கின்ற பொழுது அர்த்தங்களை உணர்ந்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நெருங்கி வர இந்த பாடல் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. விசேஷமாக பாடல் ஆராதனை நடத்துகின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடல், இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என் நன்னாளில் என்ற பாடலை பாடும். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் என் நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா இவ்வுலகில் நெறி தவறியாலைந்தோம், நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொள்வோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம், இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம்.
நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ அப்பாவியே, இன்று இயேசுவண்டை வாராயோ, நித்திய ராஜ்யம் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். துன்ப பாதை சென்றிடுவோம், என்றும் அவரின் பலத்தாம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? பாவ பீடியினில் சிக்கி நான் உழந்தேன், தேவாத்தம் நன்பினால் மன்னித்தேன். பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழந்தேன், தேவாத்தம் நன்பினால் மன்னித்தேன். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினான். என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? இன்றைக்கே நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய், ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு? வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும்
சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்த்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே என்ற பாடலை பாடும். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே. உயிர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூவியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் நாருயிரே, இயேசுவே எந்தன் நாருயிரே.
பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எல்லோரும் அப்படி ஜெப நிலையிலே அமர்ந்திருப்போம். இந்த ஆரம்ப ஜெபத்தை கும்பகோணம் திருச்சபையினுடைய மூப்பர் எஸ் சவுந்தரராஜன் அவர்கள், கும்பகோணம் சபையினுடைய எல்டர் சவுந்தரராஜன் அவர்கள் ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. தம்பி ஆன் பண்ணிட்டியா? வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்கள் தெரிய தேவனே, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்கள் மத்தியிலும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகின்ற பரலோக பரம தகப்பனே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரையந்தும் உம்முடைய பரிசுத்தக்காரம் எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் விசேஷமாக ஆண்டவரே இந்த ஜூம் மூலமாக ஆண்டவரே கேட்கின்ற அனைத்து பிள்ளைகளும் ரட்சிப்பின் பாதையை தெரிந்து கொண்டு ஆண்டவரே நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியாகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்றும், ஒருவராவது கெட்டுப்போவது நமக்கு பிரியமில்லை, எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்று விரும்புகிறீர். அதனாலே ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இது அநேக பிள்ளைகள் கேட்டு ரட்சிப்படைந்து நித்திய ராஜ்யத்துல அங்க பங்கடைய கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டுகின்றோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நம்முடைய பரிசுத்தக்கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேணுமாய் அருமை இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கேட்டுதான் என்னன்னு தெரியல. இந்த ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்த ஐயா சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. இந்த 3ஆம் நாள் செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். போதகர் பால்ராஜ் மாசலாமணி அவர்கள் இலைமறை காய்கள் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் நமக்கு தேவ செய்தி தருவார்கள். நாம் ஜெப நிலையிலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. Am I audible? நான் பேசுகிறது கேட்கிறதா? பாஸ்டர் கேக்கு பாஸ்டர் கேக். One moment please. Thank you so much. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள், வணக்கம் பல. நம் ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய திருச்சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரை பற்றி தியானிக்க ஏராளமான வாய்ப்புகளை தாராளமாக கொடுத்திருக்கின்றார். அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. வேதத்தை திறந்து அதன் வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்முடைய இதயமெல்லாம் நிரம்புகின்றது. அதை கேட்கும்போது தேனாறு காதிலே பாய்கிறது போலவும் இருக்கிறது. என்னை பொறுத்த அளவில் இந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நான் அந்த புனையல் அடிக்கிற மாட்டுக்கு வாயை கட்டாதீங்க, கையில தேனு பட்டுச்சுன்னா அதை கையில தேனு பட்டுக்கிறவங்க அவங்க அதை சுவைத்து கொள்வார்கள் என்பது போல நானும் இந்த வேத வசனங்களை தியானித்து அவைகளை சுவைத்து கொண்டிருக்கின்றேன்.
என்னோடு கூட நீங்களும் இதில் கலந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு மணித்துளி. தேங்க்யூ. சின்ன சின்ன இடையூறுகள் சமாளிக்க முயற்சி செய்கின்றோம். நீங்கள் சகித்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நாம் எல்லாரும் இணையதளத்திலே இணைந்திருக்கின்றோம். வீடுகளிலும் ஆலயங்களிலும் நாம் கூடியிருந்து ஆராதனை செய்ய வேண்டும். ஆனால் ஆகாயத்திலே இப்பொழுது ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகாயம் என்றால் வாயு நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறது. காற்று மண்டலம் நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறது. எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த பாக்கியம். இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த 2 தினங்களாக நாம் யோசனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேத வசனத்தின் சாராம்சம் என்ன என்பதை நான் சுருக்கமாக சொல்லித்தான் ஆக வேண்டும். நம் பண்டம்பாடிகளுக்கு இடையே நாம் இச்சித்து பதுக்கி வைத்திருக்கிற சாபத்தீடானவைகள் நம்மை கற்குவியலாக்கிவிடும். நம்ம மேல கல்லுகளை கொண்டு வந்து குவித்து விடுவார்கள். நாம் உலகத்திற்கு காட்டுகின்ற மானியமற்ற நினைவு சின்னம் பரிதாபமாகத்தான் இருக்கும். அதை சுட்டி காட்டுவதற்காக நான் ராகாப் ஆகான் 2 பேருடைய கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். மாற்றான் எல்லையில் இருக்கிறவள் தேவனுடைய பாளையத்திலே இடம்பெற்றால், தேவனுடைய பாளையத்தில் இருக்கக்கூடியவன் பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டு அவன் ஒரு கற்குவியலானான். எல்லாமே கடவுளுக்கு கீழ்ப்படுகிறதின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை சொல்லி முடித்தேன். நேற்றைய தினத்துல நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய பயணத்தில் இறைவனுக்கு மாறுபட்ட வழியை தெரிந்து கொண்டோம் என்றால், இறைவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் அவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு கூட அவர் குறுக்கிடுகின்றார். அந்த பிழையாம் பயணத்தை ஆரம்பித்ததில் இருந்து 7 முறை நான் படித்த அளவுல 7 முறை ஆண்டவர் குறுக்கிட்டு, வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா, நான் அதுல விருப்பப்படல, உன்னுடைய வழிகளை நீ பரிசீலனை செய்துவார் என்று இறைவன் ஆகானுக்கு சொல்ல பிழையாமுக்கு சொல்ல, பிழையாமும் கீழ்ப்படிந்தபாடு இல்லை. அவன் அடித்தான், நடித்தான், தேவ ஜனத்தை ஒடித்தான், கடைசியாக அவனே மடிந்தான் என்று சொல்லி நாம் முடித்தோம். இன்றைக்கு கூட நான் 2 நபர்களை உங்களுக்கு கண் முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன். இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடங்கள் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட இப்பூலோகிலே ஆரம்பித்து பரலோகத்துல தம்முடைய ராஜ்யம் அது நிலையாக நித்தியமாக இருக்கும் என்று தேவ ராஜ்யத்தை அவருடைய 2ஆம் வருகையின் போது ஸ்தாபிப்பார். அது ஸ்தாபனம் ஓரளவு இங்கேயே ஆரம்பமாகிவிட்டது. நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் ஆரம்பமாகிவிட்டது. அந்த பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை மனதிலே கருத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 4 காரியங்களை பொதுவாக பயன்படுத்திவிட்டு ஒதுக்கி தள்ளுவார்கள். ஏணி, தோணி, ஊறுகாய், அண்ணாதி. ஏணி மூலம் மாடிப்படியில ஏறுவோம். ஏறி மேல போன பிறகு அவ்வளவு அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. சிலர் தாங்கள் மிதித்து ஏறி வந்த ஏணியை உதறி தள்ளி விடுவார்கள். தோணி கரையை கடந்துட்டோம் அப்படின்னா
அந்த தோணியை யோசிக்கிறது இல்லை, வேற ஒரு தோணிக்கு போவோம், இல்லை தோணியவே மறந்துடுவோம். அது கரை கடக்க தான் பயன்படும். ஊறுகாய், நல்ல சாப்பாடை சமைச்சு வச்சு அதை உள்ள தள்ளுறதுக்கு ஊறுகாய அப்படியே ஏஜென்ட் மாதிரி, கேட்டலிஸ்ட் மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு அதை வச்சுட்டு உள்ள தள்ளிக்கிட்டே இருப்போம். 4வது அண்ணாவி. அண்ணாவின்னா ஆசான், ஆசிரியர். எல்கேஜியில படிச்சிருப்போம், 10வது படிக்கிறது வரையில அவரை யோசிச்சுக்கிட்டு இருப்போமா? நம்ம படிச்சு கலெக்டர் ஆயிடலாம், இன்ஜினியர் ஆயிடலாம், டாக்டர் ஆயிடலாம், பெரிய ஆட்கள் ஆயிடலாம். ஆனா நம்ம டீச் பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த 4 பேரையும் பயன்படுத்தி விட்டு ஏனி, தோணி, ஊறுகாய், அண்ணாவி அதை பயன்படுத்தி விட்டு சில நேரம் அவங்கெல்லாம் மறந்துடுவோம். இதுலையும் குறிப்பா இந்த கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி நம்முடைய சாப்பாட்டுல இருந்துச்சுன்னா அதையும் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கிடுவோம். ஏன்னா அந்த கருவேப்பிள்ளை எதுக்கு பயன்பட்டுச்சு? அது சுவை கொடுப்பதற்கு, மனம் கொடுப்பதற்கு. அதோடைய வேலையை செய்து விட்டது, தாளித்தாயிற்று. இன்னும் அது தட்டுல ஒரு வாரத்துல ஒதுக்கிடுவோம்னு சிலர் ஒதுக்கிடுவாங்க. நான் ஒதுக்க மாட்டேன். அதனால இந்த லிஸ்ட்ல கருவேப்பிள்ளையை நான் சேர்க்கல. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சகஜமாக நமக்கு கை கொடுத்தவைகளை சற்று ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். அது இப்பொழுது அவசியமில்லை என்று கூட நாம் நினைத்து விடக்கூடும். இது ஒரு பக்கம் மனதில் இருக்க, இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய இந்த வேத வசனங்கள் நான் சொல்லி இவைகளுக்கு ஒத்து வருகிறதா என்பதை நீங்கள் பொறுமையாக சற்று கவனித்து பாருங்கள். நான் ஜெபம் செய்து ஆரம்பிக்கின்றேன். வானக தந்தையே, இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தி வந்த உங்களுடைய சொத்த கிருபைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவரீர், எங்களுக்கு நீர் போதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானோர் எங்களுடைய உள்ளங்களை ஆண்டு கொண்டு நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும் தகப்பனே. பரலோகத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். சென்ற ஆண்டு 2019 வருடத்துல டிசம்பர் மாதம் நான் என்னுடைய குடும்பத்தாரோடும் ஒரு சில நண்பர்களோடும் வட இந்தியாவுக்கு சுற்றுலா சென்றிருந்தோம். ஊழியத்தை முடித்து விட்டு டெல்லியில சில இடங்களை, பாரம்பரிய சரித்திர புகழ் வாய்ந்த கட்டடங்களையும் அதைகளையும் பார்க்க சென்றிருந்தோம். அப்பொழுது ஆக்ராவுக்கு செல்ல வேண்டும் என்று படையெடுத்து ஆக்ராவுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஆக்ராவுக்கு சென்ற போது அங்கு தாஜ்மஹாலை பார்த்தோம். அந்த தாஜ்மஹாலில் வியக்கத்தக்க கட்டட கலைகள், ரொம்ப அற்புதமாக விந்தையூட்டும் சிற்பங்கள், அது எல்லாம் இருந்துச்சு. அது அந்த நுழை வாயில், அதற்குள்ள போகும்போது எங்க கூட வந்த ஒரு சீன நண்பர் டாக்டர் லூ என்று சொல்லக்கூடியவர் அந்த நுழை வாயில நின்று அந்த வாசல் வழியாக தாஜ்மஹாலை பார்த்து அப்படியே பிரமித்து போய் நின்று கொண்டிருந்தார். அதையெல்லாம் பார்த்து முடிச்சு அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த எங்களுக்கு கைடு பண்ணக்கூடியவர் அவர் பல கதைகளை சொன்னார். உண்மையை சொன்னாரா இல்ல அப்படியே அள்ளி வீசினாரோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அதை இதோடைய பிரம்மாண்டமான அதில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க காரியங்கள் என்ன என்பதையும் அந்த கட்டட கலைகளையும் பற்றி எத்தனை ஆண்டுகள் இது நிலைத்திருக்கிறது இந்த தாஜ்மஹால் என்பதையும் சொல்லிக்கொண்டே இருந்தார். என்னுடைய நண்பர் சீனாவில் இருக்கக்கூடிய, எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய சுவர், சீன சுவர், அது கூட இவ்வளவு பிரம்மாண்டமா இல்லை, இந்த நுழைவாயில் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதே அப்படின்னு கேட்டு அடுத்து அவர் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தார். இந்த கட்டடங்களை கட்டியவர்கள் யார் அப்படின்னு கேட்டார். நானும் அந்த கேள்விக்கு பதில் வந்துருமா அப்படிங்கிறத யோசிச்சு அப்படி துருவி கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரு சொன்ன வாடு இல்லை. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு, அது கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் இல்லை, அதற்கு அதிகமான வருடங்கள் ஆகியிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான பேர்கள் அதில் ஈடுபாடு காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கட்டடங்களை கட்டி அதற்கு பெருமையை தங்களுக்கு பெற்றுக்கொண்ட அந்த முகாலய மன்னர்கள், குறிப்பாக ஷாஜகான், அவர்களை பற்றியே தான் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் என் மனதில் நினைத்தேன், இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கட்டடத்தை கட்டியவர் யார்? அவர்களுடைய பெயர்கள் எங்கேயாவது பொறிக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கு ஏதாவது பாராட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அங்கும் இங்குமாக தேடி அலைந்தோம். அப்படி ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல. சரித்திரமும் அதை சரியாக சொல்லவில்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக
உலகத்திலேயே ஞானியாக பிறந்த வளர்ந்த சாலமோன் மன்னன் ஒரு ஆண்டவருக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்டுகிறான். அவன் கட்ட தீர்மானம் எடுத்த போது, இது என் தந்தையினுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு வாஞ்சை, அந்த வாஞ்சையை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவன் ஆரம்பிக்கின்றான். அவனுடைய மனதில் இருந்தது என்ன என்பதை நான் சில வசனங்களோடு நான் வாசிக்க போகின்றேன். சாலமோன் ஆலயத்தை கட்ட அவன் திட்டமிடுகின்றான். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள், இதை நான் வாசிக்கின்றேன். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலய கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். ஆலயம் கட்டணும்னு தீர்மானம் எடுத்துட்டான். ஆனா தீர்மானம் எடுத்த பிறகு அவனுடைய மனதில் இருக்கிற ஒரு ஏக்கம், அது ஏக்கம் என்று சொல்லுவதா நோக்கம் என்று சொல்லுவதா என்று எனக்கு தெரியவில்லை, நீங்களே அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதை அவனுடைய மனதிலே வைத்திருக்கிறான். எதை? வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். ஆலயம் கட்டணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன தெரியுமா? அவருக்கு நன்றி சொல்வதற்கு, அவரை வணங்குவதற்கு, அவருக்கு தூபம் காட்டுவதற்கு, நான் முகங்குப்புற விழுந்து அவருடைய சமூகத்தில் கிடப்பதற்கு, அவரை தங்க வைப்பதற்கு அல்ல. அவர் வானங்களுக்கு மேலானவர் என்பதை அவன் சுட்டி காட்டுகிறான், அதை நினைவுபடுத்துகிறான். சரி, அப்படி அவன் கட்டக்கூடிய அந்த ஆலயத்தை பற்றிய திட்டம் 5வது வசனமும் 9வது வசனமும் சொல்லுகிறது. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர், ஆகையா நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். யாருக்கு ஆலயம் கட்ட போகிறேன்? பெரிய தேவன், எல்லாரை காட்டிலும் பெரிய தேவன், அதனால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிய ஆலயம். 9வது வசனத்துல நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதிகப்படியான இன்னொரு ஃபீச்சர் அதுல சேர்த்து கொள்ளுகிறான். பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். அந்த கடவுள் எல்லாரை விட அவர் பெரியவர், அவர் அதிசயமானவர், ஆச்சரியப்படத்தக்கவர், ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர். என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் ஆச்சரியமானவர் தான். அவருடைய வெளிப்பாடு எல்லாமே அதிசயமானதுதான். ஆகவே நான் அவருக்காக கட்டுகின்ற இந்த தேவாலயம் இத்தனை அம்சங்களையும் அப்ஜெக்டிவாக உள்ளடக்கி இருக்கும் என்பதை அவன் அதை மனதிலே வைத்துக் கொண்டார். சரி, இந்த ஆலயம் கட்டுவதற்கு கை கொடுக்கணுமே யாராவது. ஏற்கனவே இந்த சாலமோனுடைய தகப்பன் தாவீது கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் செய்து விட்டார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோடும் யுத்தம் செய்து எங்கு பார்த்தாலும் இந்த சாலமோனுக்கு ஒரு சமாதான நிலைதான். அது மாத்திரமல்ல, சாலமோன் அனுபவித்த சொத்து, சுகம், அந்தஸ்து, சமாதானம் அது ஏராளம். யுத்தம் எங்கும் அவன் நடத்தவில்லை. மக்கள் பெருகி போயிருக்கிறார்கள், புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எங்கும் சமாதானம் தான். ஒரு பற்றாக்குறை, தேவனுக்கு ஆலயம் இல்லை. அதையும் கட்டிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கும் தாவீது ஏற்பாடுகளை செய்து விட்டார். தீரு மன்னன் ஈராமிடத்திலே உறவு கொண்டு ஒப்பந்தமும் அங்கே நடந்தாயிற்று. இதையெல்லாம் ரொம்ப அழகாக முடிந்து விட்டது. சாலமோன் அரண்மனையிலே அரியணையிலே உட்கார்ந்தவுடன் தீருவின் ராஜாவாகிய ஈராம், இந்த தீரு பட்டணத்தில இருந்து அது 140 மைல் தூரம் இருக்கும் எருசலேமுக்கும் தீருவுக்கும். அவன் அங்கே வந்து, நான் உன் தகப்பனோடு சம்பந்தம் கலந்து விட்டேன், உன்னை ஆராதிக்கின்ற தெய்வத்தை நான் நன்கு புரிந்து கொண்டேன், அவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறபடியினால் உம்மையை அவர்களுக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி தனக்கு தெய்வத்தை குறித்து இருந்த அத்தனை கருத்துக்களையும் கங்கி விட்டான். நீ செய்கின்ற எல்லா தொழிலிலும் எனக்கு உடன்பாடு உண்டு, ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கு நான் கை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இதுல ஒரு கதையும் இருக்கிறது. தாவீது
ஈராமோடு உறவு கொண்டபடியினாலே ஈராம் தன்னுடைய தெய்வத்திற்கு ஒரு ஆலயத்தை தீர்விலே கட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தானாம். அந்த முயற்சியையும் அந்த சிந்தையையும் விட்டுவிட்டு தன்னுடைய சிந்தையை இஸ்ரவேலின் தேவனுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்து, நான் இப்பொழுது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒத்துழைப்பேன் என்று சொன்னானாம். சொன்னதற்கு காரணம் தாவீது அந்த ஈராமை மனம் மாற்றி விட்டான் என்று கூட ஒரு கதை இருக்கின்றது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், சாலமோன் கட்டிய அத்தனை கட்டடங்களையும் அதன் மகத்துவங்களையும் சற்று ஆராய்ந்து எண்ணி பார்த்தால் இதுல ஈராமுடைய கை இல்லை அப்படின்னா அங்க எருசலேம்ல இவ்வளவு அற்புதமான கட்டடங்களும் அரண்மனைகளும் ஆலயங்களும் இருக்காது. இதுதான் ஒரு பெரிய உண்மையிலும் உண்மை. சரி, அதை கொஞ்சம் டீப்பா 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்க வாசிச்சு பார்ப்பீர்கள் என்றால், இதுக்கு இந்த ஆலய கட்டட வேலைக்கு யாரெல்லாம் தேவைப்படுகிறது? 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, சுமை சுமக்கிறதற்கு 70,000 பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு 80,000 பேரையும் இவர்கள் மேல் தலைவராக 3,600 பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான். இவங்க யாரு தெரியுமா? அந்த 17வது வசனம் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, தன் தகப்பனாகிய தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான மறுஜாதியாரை எல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான். அவர்கள் 1,00,000 அவர்கள் எல்லாரும் 1,53,600 பேராய் இருந்தார்கள். 1,53,600 பேர். அத்தனை பேர்களையும் வைத்து வேலை வாங்கினான் சாலமோன். இவங்க யாரு? இவர்கள் எல்லாம் மறு ஜாதியார், மறு தேசத்தார். இந்த சாலமோனுடைய தேசத்திலே யூதேயா பட்டணத்துல இவர்கள் வந்து குடியிருக்கக்கூடியவர்கள். அத்தனை பேரையும் வேலை வாங்கி இருக்கிறான். இந்த 18வது வசனம், இவர்களில் அவன் 70,000 பேரையும் 80,000 பேரையும் 3,600 பேரையும் இப்படி 3 வாரியாக பிரிச்சு அவர்கள் எல்லாருக்கும் பற்பல வேலைகளை கொடுக்கிறான். இதே குறிப்பு தான் ராஜாக்கள் புத்தகத்திலும் இருக்கிறது. நான் ஏன் இதை குறிப்பிட்டேன் என்றால், சாலமோன் கட்டிய அப்படி அந்த மகத்துவமான பயங்கரமான தேவாலயத்திலே அந்த தேவாலயத்திற்கு கை கொடுத்தவர்கள், மரங்களை வெட்டியவர்கள், மரங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள், கற்களை வெட்டியவர்கள், சிற்பாசாரியர்கள், இவர்களெல்லாம் யாரு? அது மாத்திரமல்ல, இன்னொரு கூட்டத்தையும் நான் குறிப்பிட வேண்டும். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 15வது வசனம், சாலமோனிடத்திலே சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும் அப்படின்னு அது மறுபடியும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருது. இந்த 18வது வசனம், ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிப்லி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். A substantial number of people, ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இந்த ஆலயத்தை கட்டுறதுல அவ்வளவு மும்முரமாக ஈடுபாடு காட்டி இருக்கின்றார்கள். இந்த ஹெட் கவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள், இவர்கள்லாம் யாரு? இவங்கெல்லாம் அமைஞ்சி ஆட்கள். இவர்கள் எல்லாருமே அந்த யூதேயா தேசத்துல சாலமோனுக்கு கீழே இருந்தவர்கள். இவர்கள் காணாது என்று தீரு ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள், கிப்லி ஊரார், அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களுக்கு எல்லாரும் அதுல 1-2 பேருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோனிரா, அவன் கொஞ்சம் எல்லாருக்கும் சூப்பர்வைசரா இருந்து எல்லா வேலைகளையும் வாங்கி இருக்கின்றான். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஈராம் மன்னனை பார்த்து சாலமோன் கேட்கிறான், எனக்கு மரங்களை வெட்டுவதற்கு ஆட்கள் ஆயத்தமாய் விட்டது, அதை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆட்கள், கற்களை வெட்டுவதற்கு, அதை ஆயத்தப்படுத்துவதற்கு எல்லாவற்றுக்கும் ஆட்கள் இருக்குது, பொறுப்பு இருக்குது. எல்லா பண்டம்பாடிகள் பொருட்கள் எல்லாம் எருசலேமுக்கு வந்து சேர்ந்துவிடும். ஆனால் நான் பட்டியல் பார்த்து அது சர்வே எடுத்து பார்த்த உடனே எங்களுக்கு போதுமான கிராஃப்ட்ஸ்மேன், டிசைனர்ஸ், என்ஜினியர்ஸ் இருந்தது மாதிரி இல்லை. ஆனா இருக்கிறார்கள், நிபுணர்கள் இருக்கிறார்கள்.
எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா 7வது வசனத்துல சொல்றாரு, இப்போதும் என் தகப்பனாகி தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீள நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். He is on a head count, அதாவது ஹெட் ஹண்டிங் என்று சொல்லுவார்கள். அவன் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறான் ஒரு நபரை. அது என்ன தெரியுமா? எங்க ஆட்கள் இவர்கள் நிபுணர்கள் இருக்கிறார்கள், அதுல உண்மை இருக்கிறது. ஆனால் இந்த நிபுணர்கள் போதாது. I want the best people to build the temple of God. தேவாலயத்தை கட்டுவதற்கு நல்லவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், நிபுணர்கள் தான் வேணும். அங்க யாராவது இருந்தா அனுப்பு என்று சொல்லுகிறான். அதுலயும் அனுப்புன்னு சொல்லும்போது 2 குவாலிட்டி, 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர்களிடத்துல எதிர்பார்க்கின்றார். ஒன்று, அவர்கள் நிபுணராக இருக்க வேண்டும், எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும். மற்றொன்று, எங்கள் ஆட்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய டீம் ஒர்க், இன்வால்வ்மெண்ட் அவர்களுக்கு இருக்க வேணும். சும்மா வேலை கிடைச்ச உடனே அரியணையில ஏறி உட்கார்ந்துட்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கப்படாது. கான்டெக்ஸ்டுக்கு தக்க, இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல எங்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆள். இந்த 2 குவாலிட்டி. உடனே தீருவின் ராஜாவாகிய ஈராம் ஒரு நபரை சிபாரிசு பண்ணுகிறார். அந்த சிபாரிசு பண்ணக்கூடிய நபரை பத்தி 13வது வசனம், 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன். ஒரு நபரை சுட்டி காட்டி விட்டார். அந்த நபருடைய பேர் அபி, ஈராம் அபி. இவர் எங்க இருக்கிறவர், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்க அலசி ஆராய்ச்சி பார்த்தா ரொம்ப விசித்திரமான விஷயமா இருக்கிறது. நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தலைப்புக்கு அது ரொம்ப நேர்த்தியாக அமைகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். இந்த ஈராம் என்ற மன்னன் சிபாரிசு செய்த ஈராம் அபி, அவனிடத்துல சாலமோன் ராஜா எதிர்பார்த்த 2 குணலட்சணங்களும் அதற்கு அதிகமான பண்புகளும் இருக்கிறதை நான் கண்டுகொண்டேன். நல்லா கவனிங்களேன். அந்த 13வது வசனத்தில் இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை, நீங்க நிபுணனை அனுப்ப சொன்னீங்க, நான் புத்திமானாகிய நிபுணனை கண்டுபிடித்தேன். இந்த ஈராமுக்குள் எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறது, ட்ரைனிங் இருக்கிறது, ஸ்கில் இருக்கிறது, பல திறமைகள் இருக்கிறது. He is an expert. அதோடு கூட அவன் புத்திமான். அதாவது அறிவும் ஞானமும் கலந்து, ஸ்கில் அண்ட் வேல்யூ ஓரியன்டேஷன். வெறும் திறமை மாத்திரம் இல்ல, அந்த திறமையை கையாளுவதற்கான புத்தி ரொம்ப முக்கியம். சிலர் நினைக்கிறாங்க திறமைகளை வச்சு எல்லாம் சாதிச்சிடலான்னு, ஸ்ட்ரென்த்தை வச்சு சாதிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அவனிடத்துல இந்த இன்னும் ஒரு நல்ல குணலட்சணம், அந்த எங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்களே அப்படின்ட்டு அந்த 14வது வசனத்துல அந்த கடைசி 2 வரியில அவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளை எல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும், அதாவது அவனுக்கு டீம் ஒர்க் பண்ண தெரியும், நிபுணரோடும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன். அங்கதான் அந்த அடிஷனல் குவாலிட்டி. உங்க ஆட்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவன் புரிந்து கொள்வான். சாலமோன் நீர் என்ன விரும்புகிறீர் என்பதை புரிந்து கொள்வான். அவனால டீம் ஒர்க் பண்ண தெரியும். அதோடு கூட எக்ஸ்ட்ரா குவாலிட்டி, அடிப்படையான ஒரு பண்பு என்னன்னா யூகித்து செய்வான். அதுதாங்க எக்ஸ்ட்ரா. இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ். அவன் தன் கைவரிசையும் காட்டுவான். தன் கைவரிசையை காட்டும் போது நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானமாக நடந்து கொள்வான். நீங்கள் எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவன் மிக புத்திமானாய் நடந்து கொள்வான். அப்ப இந்த ஈராம் அபி எப்படிப்பட்டவன்? அந்த ஈராம் அபி
அவனுக்கு ஒரு பொறுப்பு கிடைத்து விட்டது என்றால், நான் தான் லீடரு, நான் யாரையும் பயன்படுத்த மாட்டேன், எனக்கு தான் சீட்டு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்காது. அது மாத்திரமல்ல, யாரையும் அவன் ஒரு காலத்திலும் டாமினேட் பண்ணவே மாட்டான். இதுதான் அந்த ஈராம் அபியுடைய விசேஷமான தன்மை. சரி, ஏன் இந்த ஈராம் அபியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அதுக்கும் நம்முடைய தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, என்ன பொறுத்த அளவுல இந்த ஈராம் அபி ஒரு இலைமறை காய். இலைமறை காய் என்றால் அவன் மறைந்து கிடக்கிறவன், அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அவன் தேவாலயத்தை கட்டுவதற்கு தெரிந்தெடுத்து இனங்கண்டு தெரிந்தெடுத்து அவன் பயன்படுத்தப்படுகிறான். இந்த ஈராம் அபி அவன் யார்? அவனுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன். ராஜாக்கள் அவனை பத்தி சொல்லுகிறது, அவன் நப்தலி கோத்திரத்துல உள்ள ஒரு கைம்பெண்ணின் மகன். அவனுடைய தகப்பன் தீரு தேசத்தை சேர்ந்தவன். அவனுடைய குடியுரிமை தீருவில் இருக்கிறது. அவன் ஒரு ஹாஃப் பிரெட் இஸ்ரேல், அப்படின்னா ஒரு அரைகுறை யூதன். அரைகுறை யூதனை ஒருத்தனை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா வேற இடத்துல பொண்ணு எடுத்துட்டான், வேற இடத்துல மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க. இவங்க நமக்குள்ள ஒரு அசுத்தத்தை உருவாக்கி விட்டார்கள் என்று அன்றைய சமுதாயத்துல கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். கொஞ்சம் மறைவாவே இருப்பான், கொஞ்சம் தூரத்துல இருப்பான்னு சொல்லி. ஒருவேளை அதனாலதான் என்னமோ தெரியல, இந்த ஈராம் அபியுடைய தாய் தீர்வுல உள்ள ஒருத்தரை கல்யாணம் முடிச்சதுனால இந்த இஸ்ரேல் தேசத்துல இடம் இல்லாம தீர்வுக்கு போய் அங்க குடியிருக்கிறான். ஆனால் துக்கத்தின் மீது துக்கத்தை தன் வாழ்க்கையில சேர்த்து கொண்ட இந்த தாய்க்கு பிறந்த ஒரு மகன் ஈராம் அபி எருசலேம் பட்டணத்திற்கு அவன் திரும்பி வந்து அவன் தேவாலயத்தை கட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கிறானே, அவனுக்குள்ள இருந்த அந்த விசேஷ திறமையை எப்படியாவது நம்ம இனங்கண்டு அது பாராட்டித்தான் தீர வேண்டும் என்று நான் நினைத்தேன். சாலமனை சந்திக்க வந்த அந்த சீபா நாட்டு ராஜஸ்திரி அவள் சில விஷயங்களை குறிப்பிடும் பொழுது அவள் சொல்லுகிறாள், ஐயா, உங்களுடைய அந்த அரண்மனை, ஊழியக்காரரின் வீடுகள், பந்தியின் போஜன பதார்த்தங்கள், உத்தியோகஸ்தரின் வரிசைகள், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடையும் மண்டபத்தையும் கண்டபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்று அவள் குறிப்பிட்டாள். ஒரு கதையும் இருக்கிறது. அதாவது யாராவது தன்னை பார்ப்பதற்கு, சாலமனை பார்ப்பதற்கு, பாராட்டுவதற்கு வருவார்கள் என்றால், குறிப்பாக பெண்மணிகள் வருவார்கள் என்றால், மற்ற நாட்டு இளவரசிகள் அழகிகள் வருவார்கள் என்றால், அவர்களை தன்னுடைய வலையிலே மடக்கி பிடித்து போடுவதற்கு சாலமன் ஒரு யுக்தியை வைத்திருந்தாராம். என்னவென்றால், அவர் பக்கத்துல வரும்போது யாருமே தங்களுடைய வஸ்திரத்தில் எந்த ஒரு ஓரத்தையும் தூக்கி பிடித்து விடக்கூடாது, தங்களுடைய மேனியை காட்டிவிடக்கூடாது. அப்படி காட்டிவிட்டார்கள் என்றால் நான் உனக்கு சொந்தம் என்று அவள் ராஜாவுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து விட வேண்டும், ஒப்புதல் தெரிவிக்கிறது போல அர்த்தமா. இந்த சேபா நாட்டு ராஜஸ்திரி, இது ஒரு கதை. சேபா நாட்டு ராஜஸ்திரி அவள் சாலமோனை அந்த அரண்மனை மண்டபத்திற்குள்ளே பார்க்க வரும் பொழுது, அப்படியே நடந்து வரும் பொழுது தரையிலே தண்ணீர் இருக்கிறது என்று நினைத்து தன்னுடைய வஸ்திரத்தை அது ஈரமாக நனைந்து விடக் கூடாது என்று வஸ்திரத்தை சற்று தூக்கி பிடித்தாள். பாதங்கள் தண்ணிக்குள்ள நடக்க போகுதே என்று அவள் தூக்கி பிடித்தால் ஏமாற்றம் அடைந்தாள். ஏனென்றால் அது கண்ணாடி தான், அது தண்ணி இல்லை. ஏன் இதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு அது மினுங்கி கொண்டிருக்குமாம் அந்த இடமெல்லாம் பார்ப்பதற்கு. பார்க்கிறவர்களே ஐயோ அங்க தண்ணி இருக்கிறது என்று தங்களுடைய வஸ்திரத்தை தூக்கி பிடித்து விடுவார்களாம். அதனால தான் அவள் தன் வஸ்திரத்தை தூக்கி பிடித்து விட்டாள் என்று சாலமோன் அவளை மறந்து கொண்டான், ஒப்புதல் தெரிவிக்கிறாள் என்று. சரி, அதெல்லாம் அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அதன் பொருள் என்னவென்றால், இது சொல்ல வந்ததற்கு காரணம் என்றால், இவ்வளவு பிரம்மாண்டமான மகத்துவமான அந்த தேவாலயங்களையும் கட்டிட கலைகளையும் அரண்மனைகளையும் வீடுகளையும் அவன் கட்டினானே, இத்தனையும் கட்டுவதற்கு பின்னால இருந்தது யாரு? அவர்களுடைய பேரில்
வேத புத்தகத்திலே சரித்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனை கட்டடக்கலைகளுக்கும் காரணமாய் இருந்தது, அதை கொண்டு அங்கே நிமிர்த்தி வைத்தது இந்த புரதேசத்தார் தான், ஈராம் மன்னன் தான். 1,53,600 பேர் தான். அதிலும் குறிப்பாக நம்ம ஒரு என்ஜினியர், சீஃப் என்ஜினியர், ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில இருந்து வந்தவள் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள நான் விரும்புகின்றேன். இலைமறைக்காய் அங்க ஒண்ணு மறைஞ்சு கிடந்துச்சு, அதை இனங்கண்டு பயன்படுத்தினாங்க. எஸ்தர் புத்தகத்துக்கு கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் புத்தகம் வேதாகமத்திலே பெண்மணிகளுக்கென்று பெண்மணிகளுடைய பெயரை சூட்டியுள்ள 2 புஸ்தகம் எஸ்தர் புத்தகம், ரூத் அண்ட் எஸ்தர். இந்த புத்தகங்களை வாசிக்கின்றவர்கள் சுவராசியமாக வாசிக்கலாம். அது ஏதோ சில நேரம் ரொமான்டிக் ஸ்டோரி போலதான் இருக்கும். ரூத்லயும் கொஞ்சம் ரொமான்டிக் ஃபிளேவர் இருக்குது. எஸ்தர் கதையிலையும் கொஞ்சம் அந்த ரொமான்ஸ் அப்படியே கொஞ்சம் கலந்து வரும். அதெல்லாம் படிக்கும்போது தான் நல்லா தெரியும். இந்த எஸ்தர் புத்தகத்துல 127 நாடுகளிலும் சிதறி இருக்கும் யூதர்களை காப்பாற்றுவதற்காக தேவன் ஒரு பாண்டத்தை தெரிந்து கொண்டார். அவள் எப்படி காப்பாற்றுகிறாள் என்ற ஒரு சரித்திர புத்தகம் வேதத்திலே இடம்பெற்று இன்றைக்கு அதை நாம் நன்றாக வாசித்திருக்கிறோம். எஸ்தரை பற்றி யாருக்கு தெரியாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எடுத்த உடனே நான் என்ன சொல்லிவிடுவேன் என்றால், எஸ்தர் அவளை பார்க்கின்ற எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயை கிடைத்தது. அதாவது அழகி போட்டியில் அடிமட்டத்திலிருந்து அரண்மனை வரைக்கும் சென்றவர். அடிமட்டத்தில் இருந்தவர் அரண்மனை வரைக்கும் அவ போயிட்டான். அவருடைய கண்காணிப்பாளர்கள், அரண்மனை அலுவலர்கள், அதிகாரிகள், இன்னும் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை அந்தஸ்து படைத்தவர்களையும் அவள் மடக்கி விட்டார். எப்படி அவளால? அவர்கள் எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயை கிடைத்தது. ஒருவேளை அவளுடைய சரீர தோற்றமா, இல்ல அவளுடைய அலங்காரமா, அவள் வைத்திருந்த நடை உடை பாவனையா? மன்னனுக்கு முன்பாக நிற்கிறாள். மன்னனுக்கு முன்பாக நிற்கின்ற அந்த ராஜஸ்திரீ அவனுடைய கண்களிலும் தயை பெற்றாள். இது எப்படிங்க முடியும்? ஒருவேளை சில மாதங்களாக தன்னை பக்குவப்படுத்துவதற்கும் அலங்கரிப்பதற்கும் சுகந்த வர்க்கமிட்டு தேற்றிக் கொள்வதற்கும் அவள் எடுத்துக்கொண்ட பயிற்சி தானா? இதையெல்லாம் நான் சற்று ஆராய்ந்து உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயை கிடைத்ததே. அவள் கண்களில் இருந்து ஏதோ ஒரு ஒளி வீசிக்கொண்டு எல்லாரையும் மடக்கி பிடித்து விட்டதே. இதற்கு அவளிலிருந்து அந்த விசேஷத்த தன்மை என்ன என்பதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கின்றேன். அவளுக்குள் மறைந்து கிடக்கிறது என்னது? நம்ம கண்ணு முன்னாலே எஸ்தர் புத்தகம் இருக்குது. அந்த பெர்சியா தேசத்துல சூசான் அரண்மனையில எல்லாருக்கும் முன்பாக எஸ்தர் நடமாடிக்கொண்டு இருக்கின்றாள். அவள் இலைமறைக்காயாக மறைந்து கிடக்கல, இப்ப அந்த அரண்மனையில் இருக்கிறாள். ஆனால் அவளுக்குள் ஒன்று மறைந்து கிடக்கிறதே, அதை தோண்டி எடுக்க வேண்டும். அது என்ன என்பதை இனங்கண்டு கொள்ள வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படுவோம். அப்படின்னா இந்த 2ஆம் அதிகாரத்துல ஏற்படுகின்ற சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை தவிர்க்கிறது மாதிரி நடக்கின்ற சில சம்பவங்கள் எல்லாம் படிச்சு பார்க்கணும். வஸ்தியுடைய இடத்தை அவள் பிடித்து விட்டார், ராஜஸ்திரி ஆனார். ராணியுடைய கிரீடம் அவளுக்கு சூட்டப்பட்டு இருக்கிறது. அரண்மனையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள் எஸ்தர். மொர்தெக்காய் அந்த அரண்மனைக்கு பக்கத்துல வந்து எஸ்தரை கூப்பிட்டு காதுல ஒன்று ஓதுகிறான். அம்மா, ஒரு காரியத்தை நீ செய்யணும். 2ஆம் அதிகாரம் 20வது வசனம், தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால்
நீ யாரு, எந்த ஊரு, எந்த குலம், எந்த கோத்திரம், இதை தயவுசெய்து சொல்லாத, இதை மறைச்சு வச்சுக்கோ. எஸ்தர் இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தால். இது 2வது அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரத்துல குழப்பம் வருது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் ஏன் கலங்கிச்சு அப்படின்னா, எஸ்தருடைய ஜனமாகிய யூதர்கள் அழிக்கப்பட இருக்கிறார்கள். திட்டம் தீட்டி ஆயிற்று, சட்டம் போட்டாயிற்று, இன்னும் யாருமே தப்ப முடியாது. சட்டம் இட்டவன் அவன் குடித்து மகிழ சந்தோஷமாக அவன் நேரத்தை கழிக்க ஆரம்பித்து விட்டான். 4ஆம் அதிகாரம் அங்கு குழப்பம். 4ஆம் அதிகாரத்துல எஸ்தர் ஒரு முடிவு எடுத்தார். நான் அந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்பதாக, இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்பதாக இதற்கு காரணமாக இருந்த யார் என்பதை நான் சுட்டி காட்ட வேண்டும். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். அவன் எப்படி வந்தான்? தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு வாசல் முகப்பு மட்டும் வந்தான். அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. உங்களுடைய கவனத்தை அந்த மொர்தெக்காய் மேல வைக்கணும்னு நான் விரும்புறேன். அவன் தன்னுடைய இருதயத்திற்குள் ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறான். அதை எஸ்தரும் மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்து விட்டான். இப்பொழுது அவன் தான் புழுதியை போட்டுக்கொண்டு அரண்மனைக்கு முன்பாக நிற்கின்றான், துடிக்கின்றான். ஏன் தெரியுமா? மறைத்து வைத்ததை வெளியே கொண்டு வர வேண்டும். எப்படி அவளுக்கு தெரியப்படுத்துவது? முயற்சி எடுக்கிறான், செய்திகளை அனுப்புகிறான். அந்த அம்மா எஸ்தர் ராணி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைக்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சதுனால அந்த கான்டெக்ஸ்டோட கரைந்து அரண்மனையோடு இணைந்து அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதாவது ரொம்ப தாராளமா சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த கட்டத்திற்குள்ள போயிட்டாங்க. மொர்தெக்காய் என்ன சொன்னாலும் அவங்க காதுல விழமாட்டேங்குது. ஆனாலும் மொர்தெக்காய் விட்டபாடல்ல. உன்னுடைய ராஜவஸ்திரம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய போஜனம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய அந்தஸ்து எனக்கு வேண்டாம், நான் சொல்லுவதை கேள். நம்முடைய பூர்வோத்தரம், நம்முடைய கோத்திரம், குலம் என்ன இதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ மாத்திரம் அந்த இடத்திலே சுகமாய் இருந்து விடலாம் என்று நினைக்காதே, உனக்கும் வந்து விட்டது ஆப்பு. இதைத்தான் அவன் சொல்ல முயற்சி செய்து சொல்லிவிட்டான். ஆண்டவர் எஸ்தருடைய உள்ளத்திலே கிரியை செய்கின்றார். எஸ்தர் முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தால் தெரியுமா? நானும் என் தாதிமாரும். அவள் எடுத்த முடிவு இவ்விதமாக சட்டத்தை மீறி, இதான் எடுத்த முடிவு. சட்டத்தை மீறி நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறுவேன், அதன் விளைவால் செத்தாலும் சாகிறேன். முடிவெடுத்து விட்டார். சரி, இந்த முடிவை நிலைநாட்ட வேண்டுமே, அதற்கு என்ன செய்யறது? இவள் ஜெபத்தினால்தான் கூடும் என்று ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மொர்தெக்காய் இடத்துல சொல்லுகிறாள், நானும் நீரும் யூதரும், நானும் என் தாதிமாரும். You see the holistic approach. முழுமையாக நீரும் யூதரும், நானும் என் தாதிமாரும் அப்படின்னா, அரண்மனையில் இருக்கக்கூடிய நாங்கள் அரண்மனையில் நடக்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் அத்தனை ஜனங்களுக்கும் பிரதிநிதிகளாக, அங்கே தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பிரதிநிதியாக நீரும் அந்த யூதர்களும் உம்மை சார்ந்திருக்கிறவர்களும். எல்லா ஜனங்களையும் கவர் பண்ணியாச்சு. 2 ஜியோகிராபிக்கல் பொசிஷன்ஸ் இருக்கு, அதையும் கவர் பண்ணணும். அது என்ன? அரண்மனை, தேசம். 2 காலகட்டம் இருக்குது, அதையும் கவர் பண்ணணும். அது என்னது? அள்ளும் பகலும்.
3 நாள் இரவும் பகலும். அப்படின்னா இந்த சாத்தான் வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது அவன் ரவுண்ட் அட்டாக் பண்ணுவான். அவன் ரவுண்ட் அட்டாக் பண்ணுகிறான் என்றால் எல்லா இடத்திலும் வேலி அடைத்து விட வேண்டும், ஃபயர் வால் கட்ட வேண்டும். ஜெபத்தினால் தான் அப்படி வேலியை அடைக்க முடியும் என்பதை அவள் புரிந்து கொண்டு உபவாசம் பண்ணுங்க, அப்பதான் நான் எடுத்த முடிவை நான் நடைமுறைக்கு கொண்டுட்டு வர முடியும் என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொர்தெகாய் அவளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறான். அவளும் அவனுடைய எடுத்துக்காட்டை ஏற்றுக்கொண்டு அவள் தன்னுடைய சுகத்தையும் அந்தஸ்துகளையும் கிழித்து விடுகிறார். கிழித்து விட்டார். அது காரணம் என்ன தெரியுமா? என் உள்ளத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கிறத நான் வெளியே கொண்டுட்டு வரணும். அவன் உள்ளத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு தெரியுமா? A deep sense of responsibility that God has entrusted to her. ஒரு ஆழமான மிக பெரிய பொறுப்புணர்வு அவளுக்குள்ளே இருந்தது. நீதாமா பொறுப்பாளி, உன் தலையில ஆண்டவர் தூக்கி போட்டுட்டார். இந்த இடத்துல நீ போய் உட்காருவதற்கு காரணம் அவரு கையில இருக்கிறது. அவருதான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. நீ அரண்மனையை அலங்கரிப்பதற்கு அல்ல, நீ தேவஜனத்தை காப்பாற்றுவதற்காக உன்னை இந்த இடத்துல ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிறார். இதை நீ புரிந்து கொள். இதுதான் உள்ளத்துக்குள்ள மறைஞ்சிருந்துச்சு இலைமறை காயாக. இதை வந்து வெளியே கொண்டுட்டு வர துடிக்கின்றாள். அவளுக்கு தைரியம் தேவைப்படுகிறது. அந்த தைரியத்தை மொர்தெகாயிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறாள். அந்த தைரியத்தை ஜெபத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளுகிறாள். உபவாசம் பண்ணி அந்த தைரியத்தோடு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இலைமறைக்காயை வெளியே கொண்டு வருகிறார். அவளுடைய அந்த ஆழ்ந்த எண்ணம், நோக்கம், ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? என் ஜனம் அழிக்கப்படுகிறதே, ஆண்டவர் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக என்னை இந்த இடத்துல, இந்த காலகட்டத்துல, இந்த பூமியில, இந்த இடத்துல, இந்த வீட்டுல உட்கார வச்சிருக்கிறாரே. What is the purpose of my existence? The purpose of my existence is not in me, is not in the king, is not in Mordecai. நான் இயங்குவதின் நோக்கம் எனக்குள்ளே இல்லை. எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, இறைவனுக்குள் தான் என்னுடைய இயக்கத்தின் நோக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, அது அவருடைய நோக்கம் என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை தான் என் உள்ளத்திற்குள் நான் அடக்கி வைத்திருக்கின்றேன். பயமா கூட இருந்திருக்கலாம், பல காரணங்களாக கூட இருந்திருக்கலாம், ஏதோ அநேக காரியம் அவளை கட்டி போட்டு இருந்திருக்கலாம். அரண்மனை, அந்தஸ்து, பணம், கனம், வாய்ப்பு, வசதி, இதெல்லாம் அவளை கட்டி போட்டு இருக்கலாம். அதற்கு இடையிலே அந்த மறைந்து கிடக்கின்ற அந்த பண்பை வெளியே கொண்டு வருகிறாள். கொண்டு வந்து இதை மன்னனிடத்திலே சொல்ல வேண்டும். மன்னனை பார்த்து, மன்னா, நீர் இட்ட சட்டம் புத்தியினத்தின் அடிப்படையில் ஒரு சூழ்ச்சிக்காரனுடைய சிந்தை இந்த சட்டத்திற்கு காரணமாயிருந்தது என்று சொல்ல வேண்டும். அதற்கு சாவு வந்தாலும் வரும். அவள் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாள். 2 பிரமாண்டமான பந்தி எஸ்தர் புத்தகத்தில் இருக்கிறது. ஒரு பந்தி ராஜரீகமான பந்தி, எத்தனையோ மாதங்கள், நாட்கள், 127 நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் வந்து அங்கே குவிந்திருக்கிறார்கள். ஆனால் இவள் இன்னொரு பந்தியும் எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. 2 நாட்கள் தான், 2 பேர் தான் அங்கே வருகின்றார்கள். அந்த 2 பேர் வரக்கூடிய அந்த பந்தி எவ்வளவு பவ்யமா, மௌனமா, அமைதியா, சாலமா நடக்கும். அந்த பந்தியில தான் தன்னுடைய இருதயத்துல இருக்கிறது அவ வெளியே கொட்டணும். இப்ப ராஜா ஏற்கனவே கேட்டுட்டார், உனக்கு என்ன வேணுமா சொல்லு. சொல்ல மாட்டேன் அப்படின்னா. பந்திக்கு வந்தார்கள். பந்திக்கு வந்த இடத்துல ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமா? சொல்ல மாட்டேன் அப்படின்னு முதல் நாள் சொல்லிவிட்டார். 2வது நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். 2வது நாளுக்காக காத்து கொண்டிருக்கும் போது அதுக்கு இடையில ஒரு கொடூரமான ஒரு இரவு. அந்த இரவை பத்தி மணிக்கணக்கா பேசிட்டே போகலாம். அரசனுக்கு தூக்கம் வரல, ஆமானுக்கு தூக்கம் வரல, மொர்தெகாய்க்கு தூக்கம் வந்திருக்குமா இல்லையா அது எனக்கு தெரியல.
ஆனா ஒண்ணு எனக்கு நிச்சயமா தெரியும், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பொற்பாதத்தில் ஒப்படைத்து விட்டேன். இன்னும் அவர்தான் எல்லா காரியங்களையும் கைகூடி வரவே பண்ணணும். நான் என்னுடைய இதயத்துல இருக்கிறத, அந்த இலைமறை காயாக இருக்கிறதை நான் வெளியே கொண்டு வரணும் என்று அவள் ஜெபித்து சந்தோஷத்தோடு தூங்கி இருப்பாள். தானியேல் அப்படித்தான் அந்த சிங்க கவிக்குள்ள ஒரு குட்டியுடைய சிங்க குட்டி வயிற்றுல தன் தலையை வைத்து சந்தோஷமா தூங்கினாராம். ஆனா தூக்கம் வராத அரசன் மறுநாள் வந்து, கடவுள் உன்னை காப்பாத்தி இருப்பார்ல அப்படின்னு கேட்டாராம். அதுபோல அந்த அரசனுக்கு ஆகாசுவேரி என்ற மன்னனுக்கு தூக்கம் வரல. அவன் மறுநாள் பந்திக்கு வருகிறான். இந்த பந்திக்கு வரும்போது இதுக்கு இடையில் அநேக காரியங்கள் சம்பவித்தாயிற்று. அந்த பந்திக்கு வரும்பொழுது அரசனிடத்துல ராணி எஸ்தர் போய் அந்த பந்தி விருந்து செய்யும் பொழுது மன்னன் கேட்கின்றான், என்னம்மா வேணும்? அவள் தன் இதயத்தில் இருந்ததை சொல்றா. என்ன சொன்னா தெரியுமா? அரசே, உம்முடைய சொத்துக்களை அழிப்பதற்கு ஒருவன் திட்டமிட்டிருக்கின்றான். உம்முடைய சொத்துக்கள் அழிக்கப்பட இருக்க அந்த செய்தி எனக்கு என் காதுக்கு வந்துவிட்டது. அதை எப்படி நான் உம்மிடத்தில் சொல்லாமல் இருப்பது? உம்முடைய பொருளாதாரத்திற்கு அவன் பங்கம் வைத்து விட்டானே என்றானா. ராஜா, என்னம்மா, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களும் குறிப்பிட்ட தேதியிலே அழிக்கப்பட இருக்கிறார்கள். அது உம்முடைய சொத்து. அந்த உம்முடைய சொத்து, அதுல இடம் பெற்றிருக்கக்கூடியது நானும் தான் செத்து போயிடுவேன். அப்படியா? யாரு அந்த சூழ்ச்சி செய்தது? ஆமா, அங்க எண்ணத்தை வெளியே கொண்டு வந்து சொல்லுகிறார். தன்னுடைய இதயத்துல தேவனுடைய சொத்துக்கள், அந்த ராஜாவுடைய சொத்துக்களாகிய தேவ ஜனம் காக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய இதயத்திலே இலைமறை காயாக இருந்தது. அதை வெளியே கொண்டுட்டு வந்தார் எஸ்தர் ராணி. நம்ம சில நேரத்துல அப்படிப்பட்ட இலைமறை காய்களையும் வெளியே கொண்டுட்டு வந்து அதை கடவுளுக்கு பயன்படுத்துவதற்கு தயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம கழுத்துல கத்தி வந்துருமோ இல்லையோ. தேவனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவதற்கு தேவையான சத்தியங்கள், தேவனுடைய ராஜ்யம் நிலைநாட்டப்படுவதற்கு ஏதுகரமாக இருக்கக்கூடிய அத்தனை சாராம்சங்கள் எல்லாவற்றையும் கட்டி காக்க வேண்டுமே. அந்த 10 கற்பனைகள் மீது 2 தூதர்கள் அந்த கிருபாசனத்தின் மேல 2 கேருபீன்கள் அந்த கற்பனைகளை காத்து கொண்டிருந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏற்ற காலத்துல, இக்கட்டின் காலத்துல, நெருக்கடியில தேவனுக்கு அடுத்த காரியம், தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களையும் கட்டி காக்க வேண்டும், அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். இதுதான் அவளுடைய உள்ளத்துல இருந்தது. அதை ஏற்ற வேளையிலே அவள் வெளிக்கொண்டு வந்தாள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்மில் அநேகருக்கு ஓய்வு நாள்ல ஓய்ந்திருந்து ஆலயத்திற்கு வருவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. சம்பாத்தியத்தின் நிமித்தம், பொழப்பு நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், நெருக்கடிகளின் நிமித்தம். ஒரு காலகட்டம் வரும், நெருக்கடியான காலகட்டம், இக்கட்டு காலகட்டம் வரும். இந்த இக்கட்டு காலகட்டம், நெருக்கடியான காலகட்டங்களிலே ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்முடைய திருசமூகத்திலே வர வேண்டும், உம்முடைய கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் கட்டி காக்க வேண்டும், தேவராஜ்யத்தின் சாராம்சங்களை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று துடித்து கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். அதைத்தான் நான் இலைமறை காய் என்று மறைந்து கிடக்கிறது என்று சொன்னேன். எஸ்தர் போன்றவர்கள் அப்படி செய்வார்கள். சுருக்கமாக 3வது ஒரு நபரை நான் குறிப்பிட்டு முடிக்க விரும்புகின்றேன். புதிய ஏற்பாட்டுல திருச்சபையை கட்டுகிறான். நான் கட்டடத்தை பத்தி தான் பேசுகின்றேன். பழைய ஏற்பாட்டுல தேவாலயத்தை கட்டுகிற ஒரு சாலோமன், அந்த தேவாலயம் இடிபட்டு சிதறடிக்கப்பட்டு, அந்த ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டு, அந்த ஜனங்கள் எல்லாம் மாற்றான் தேசத்திலே சிறை கைதிகளாக இருக்கும் பொழுது, அவர்கள் சிதறி போய் இருக்கும் போது, அத்தனை ஜனங்களையும் அத்தனை பேரையும் எப்படியாவது ஆண்டுடைய சமூகத்திலே கட்டி காக்க வேண்டுமே என்று எஸ்தர் பிரயாசப்பட்டார்.
அதை அடுத்து 600 500 600 ஆண்டுகள் கழித்து இந்த புதிய ஏற்பாட்டு சபையை அந்த பவுல் அப்போஸ்தலன் கட்டி காக்கிறான். ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்கு அவன் ஒரு ஏதுகரமாக, ஒரு தூணாக, அப்போஸ்தலர்களில் ஒருவனாக செயல்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை சாதித்து விட்டான். சாதித்து விட்டு அவன் எழுத ஆரம்பித்து விட்டான். எப்படியெல்லாம் என்னை ஆண்டவர் நடத்தினார் என்ற ஒரு பயோகிராஃபி. இதை நீங்கள் பவுலுடைய நிருபங்களிலே பார்க்கலாம். குறிப்பாக 2 கொரிந்தியர் 11-12 இந்த நிருபத்தில நம்முடைய நெஞ்சத்தை தொடக்கூடிய சம்பவங்களையும் அவன் குறிப்பிடுகின்றான் பவுல். அதிலும் குறிப்பாக நான் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சுட்டி காட்டுகிறான். எனக்கு ஆண்டவர் அதிகம் வெளிப்படுத்தி இருந்தார், உண்மைதான். நான் அநேகருக்கு சத்தியங்களை சொன்னேன், உண்மைதான். திருச்சபைகளை நிறுவினேன், உண்மைதான். ஆண்டவருக்காக வெகுபாடுபட்டேன், உண்மைதான். நான் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தேன் என்று பட்டியலிட்டு சொல்லுகிறான், உண்மைதான். யூதர்களுக்காக எத்தனை பாடுகளை நான் அனுபவித்தேன், அதையெல்லாம் சொல்லிவிடுகிறான். சொல்லிவிட்டு அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது, நானு 3ஆம் வானம் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி அவன் தன்னை பற்றி தான் சொல்லுகிறான். நான் அங்கே போய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சேகரித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பார்த்து வந்தேன். நான் கண்ட தரிசனம், நான் பெற்ற அந்த தரிசனங்களை எல்லாம் என்னை அந்த பரலோகத்தோடு இணைத்து விட்டது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணி சாவை நான் சேகரித்துக் கொண்டேன். மரணத்திற்கு நான் சமீபமாயிருந்து மரணத்தை என் கையில ஏந்தி கட்டிக்கொண்டு நான் முத்தமிட்டு கொண்டு இருக்கின்றேன். எல்லாம் அவருக்குத்தான் என்று தன்னுடைய பக்தி விருத்தியையும் சொல்லுகிறான். எல்லாம் சொல்லிட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை என்றான். அதுல ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதாவது, நான் யூதன் இல்ல, பரிசேயன் இல்ல, ரொம்ப பிரபலமான வைராக்கியமான ஒரு பரிசேயன். என்னுடைய ஆன்செஸ்ட்ரி, என்னுடைய ஆர்த்தோடாக்சி, என்னுடைய ஆக்டிவிட்டி, என்னுடைய மொராலிட்டி, அதாவது என்னுடைய தெய்வீகம், என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய படிப்பு, என்னுடைய நீதி, இது எல்லாம் அந்த தமஸ்கு சாலையில போகும்போது தவிடுபடி ஆயிருச்சு. தவிடுபடி ஆகிவிட்டது. நான் யூதன், நான் ரோமன், இந்த 2 பெரிய விஷயங்கள் இருந்துச்சு. அது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல தனக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை அவன் சொல்லுகிறான். 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். அது ரிப்போர்ட், லூக்கா ரிப்போர்ட் பண்றாரு. இப்ப 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பவுல் அதை நினைவு கூர்ந்து, நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். தமஸ்கு அரைத்தா ராஜாவுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். 33வது வசனம். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். என்ன சொல்றாரு தெரியுமா? ஜன்னலு, அந்த மதில், கூடை. கூடை மீன் வச்சு சுமக்கிற கூடையா இருக்கலாம். ஜன்னலு, ஜன்னல் வழியா ஒரு எஸ்கேப் ரூட் பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நானு என்னை இறக்கி விட்டாங்க கயிறுல என்று சொல்லுகிறான். அதை குறிப்பிடும் பொழுது, நான் ஒரு யூதன், இந்த யூதன் கட்டாயம் போய் அங்க
பெரிய ஆட்கள் மத்தியில பேசி, சனகரிப்பு சங்கத்துல பேசி, நான் அந்த தமஸ்கு பட்டணத்து சாவியை வாங்கியிருக்கலாம், நுழைவாசல் சாவிய. நான் அப்படி செய்ய முடியல. நான் ஒரு ரோமன் என்றபடியினால எனக்கு எல்லா அதிகாரத்தையும் நான் பயன்படுத்தி நான் தப்பி இருக்கலாம். அப்படி செய்யல. ஆனா என் உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த பரிதாபமான சீடர்கள், தங்க உயிருக்கு என்னைக்கு பிடிபடுமோ என்று பயந்து போயிருந்த அந்த பரிதாபமான சீடர்கள் என்ன கயிறு வழியா இறக்குனாங்க. அந்த கயிறு மென்ஷனே அங்க இல்லை. ஜன்னல் வழியாக அந்த கூடையில வச்சு இறக்குனாங்க. அப்படின்னா கயிறு கட்டியிருப்பாங்க, கூடையில கயிறை வச்சு கட்டியிருப்பாங்க, கயிறுனால இறக்கி இருப்பாங்க, செயினால இறக்கி இருப்பாங்க. அந்த கயிறு அங்க மென்ஷன் பண்ணல, கயிறு குறிப்பிடல. அதான் இலைமறை காய், அது மறைஞ்சு இருக்குது கயிறு. அந்த கயிறை எத்தனையோ கைகள் பிடித்திருந்திருக்கும், அதை தொட்டு இருக்கும், அதை பிடிச்சிருக்கும், தாங்கி பிடிச்சிருந்திருப்பாங்க. இந்த கயிறின் ஒரு முனையில ஒரு பவுல், அந்த பவுல் திருச்சபையை கட்டுகிறவன், புதிய ஏற்பாட்டுல 14 புஸ்தகத்தை எழுதியவன், அவன் மகா ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசித்தவன், ரோம ராஜ்யத்தையே கலக்கியவன். அவர்கள் பிடித்திருந்த அந்த கயிறின் மறுமுனையில, அந்த மீன் கூடையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவ ஊழியன் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் யோசிக்காதபடி பிடித்திருந்தார்களே. அந்த கயிறை பிடித்திருந்த அந்த கைகள் தான் இலைமறை காய்கள். திருச்சபையை கட்டி எழுப்பிய அந்த பவுலுடைய உயிரை அப்படியே பத்திரமாக பாதுகாத்த அந்த கயிறுகளுக்கு நன்றி, அந்த கைகளுக்கு நன்றி. நான் எதையுமே மேன்மை பாராட்ட மாட்டேன். அந்த கயிறும் அந்த கையும் இல்லாட்ட நான் செத்திருப்பேன். அவங்க பேரு புதிய ஏற்பாட்டில் இல்லையே, அவங்க பேரு குறிப்பிடப்படவில்லையே. அவருக்கே மேன்மை மகிமை உண்டாகட்டும் என்று அவர்களை இனங்கண்டு சுட்டிக்காட்டி அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறானா. நம் ஆண்டவராகிய நம்முடைய ஆண்டவர் அவருக்கென்று அவருடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், என்ன முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களை கனப்படுத்துகிற தெய்வம். நீங்கள் எந்த மூளை முடுக்குகளிலே நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் பயன்படுத்தப்படவில்லையே, இந்த ஜாதி, இந்த கோத்திரம், இந்த பலகீனம் என்று, இந்த என்னிடத்தில் இவ்வளவு குறைபாடுகள் என்று ஒதுக்கப்பட்ட சென்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் நம்மை பாடுபடுத்தி கொண்டிருக்கும் என்றால், ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர் ஹம்மூர் அபிகளை, அதாவது ஈராம் அபிகளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் எங்கிருந்தாலும் அவர் பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஏகப்பட்ட திறமைகளுக்கு மத்தியில அவருக்கென்று பயன்படக்கூடிய ஒரு திறன் ஈராம் அபியை போல எங்கே இருக்கிறது என்று அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். அதை அவர் இனங்கண்டு, அது இலைமறைக்காயாக இருக்கலாம், நெருக்கடி நிமித்தம், சூழ்நிலைகளின் நிமித்தம், பற்றாக்குறைகளின் நிமித்தம், ஆண்டவரே உமக்கு நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், ஆனால் முடியாத அளவுக்கு என்னுடைய வேலையும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சரீரமும் எனக்கு ஒத்துழைக்கவில்லையே என்று நாம் அப்படியே மறைந்து போய் கிடப்போம் என்றாலும், அத்திமரத்திலே ஏறின அந்த எரிகோ, அவனுடைய பாவங்கள் எல்லாம் அத்திமரத்தின் இலைகளை விட அதிகமாக, அந்த இலைகளுக்கு பின்னாலே அவன் மறைந்து கிடக்கிறானே. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவன் பக்கத்திலே வந்து அந்த மரத்திற்கு கீழே நின்று அந்த இலைமறை காயை அவர் இனங்கண்டு, இறங்கி வாப்பா, நான் வீட்டுக்குள்ள போறேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன திருப்தி, நிம்மதி எந்த நேரத்துல எப்படி கிடைச்சிருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கள்ளன், அவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது, நீ நீதிபரர் என்று எனக்கு தெரியுது, அதை விட நீ ரட்சகர் என்று எனக்கு தெரிகிறது, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் நினைத்ததுதான் நடக்கும் என்றும் எனக்கு தெரிகிறது, நீர் என் மீது ஒரு இரக்கம் வைத்தால் என்னையும்
நீர் ஏற்றுக்கொள்ளுவீர் என்று எனக்கு தெரிகிறது. என் ஆள் நெஞ்சத்திற்குள்ளே அந்த ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு துடிதுடிப்பு இருக்கிறது. உம்மை தெய்வம் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நான் நம்புகிறேன் என்று ஒரு சிறு துளி விசுவாசம், ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே மறைந்து கிடக்கின்ற இரத்த கிளறிகளுக்கு மத்தியிலே, கோரைகளுக்கு மத்தியிலே அவன் கடைசி மூச்சை விடுவதற்கு முன்பதாக அந்த ஒரு சிறு துளி, அந்த இளைமறை விஷயத்தை, விசுவாசத்தை நான் அதை தப்புக்கு உனக்கு என்னப்படுத்துவேன். உன்னை பரலோகத்திற்கு நான் எடுத்து கொண்டு வந்து உன்னுடைய இதயத்தை என்னுடைய சிம்மாசனமாக்கிக் கொள்ளுவேன் என்று வெளிப்படுத்தல் 7:15 வசனத்துல சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேவபேர் என்று சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்கள் இதயத்தை என் சிம்மாசனமாக ஆக்கிக் கொள்ளுவேன், நான் உங்களை மதிக்கின்றேன். உங்கள் ஆள் நெஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்து கிடக்கக்கூடிய அந்த துடிதுடிப்பு, அந்த விசுவாசத்தை நான் கனம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை எல்லாம் நாம் ஆராதிக்கின்றோம். அவர் நேசிக்கின்ற பிள்ளைகள் உலகமெங்கும் சிதறி இருக்கிறார்கள். கிழக்கிலும் இருந்து, மேற்கிலும் இருந்து, தீவுகளிலும் இருந்து. இந்த மீதமான திருச்சபை என்று நாம் சொல்லி நாம் கிறிஸ்தவர்கள் என்று மாறுதட்டிக் கொள்ளுகிறோமே, தீர்க்க தரிசனத்தை அறிந்திருக்கின்றோம், சத்தியத்தை தெரிந்திருக்கிறோம் என்று மாறுதட்டிக் கொள்ளுகிறோமே. நம்மை அல்லாது எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் அவர்கள் இலைமறை காய்களாக சிதறி இருக்கிறார்கள். நெருக்கடியின் நேரத்துல, ஏற்ற சமயத்துல தங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்படுத்துவார்கள். அந்த இலைமறை காய்களுக்காக அதில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபை, இரக்கம், உடைய தயவு எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. உமக்கென்று நீர் ஆலயங்களை கட்டும் போது ஆண்டவரே, அதற்கு சிற்பாசாரிகளை தேடும் போது, மாற்றான் எல்லையில் இருக்கக்கூடிய துக்கமுகத்தோடு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தானின் குமாரத்தி அவளுடைய மகனாகிய ஈராம் அபியை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பல ஆண்டுகளாக அரண்மனையிலே தன் ஜனத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே துடித்துக் கொண்டிருந்தது. அதை ஏற்ற வேளையிலே கொண்டு வருவதற்கு எஸ்தருக்கு தைரியம் கொடுத்தீரே. அந்த இலைமறை காயை வெளியே கனியாக கொண்டு வந்து சமர்ப்பித்தீரே ஆண்டவரே. ஆண்டவருக்கென்று எழுப்பி பிரகாசிக்கக்கூடிய ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில நான் எதை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் இயங்குவதற்கு காரணம், எங்கோ ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார். சிறுமையானவர்களும் அற்பமானவர்களும் என்னை சத்தியத்தினாலே தேற்றி ஆற்றி என்னை தூக்கிவிட்டார்கள். மேன்மையெல்லாம் அவருக்குத்தான் என்று சொல்லும் போது அவர்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய இந்த மந்தையில இலைமறை காய்கள் இருக்கிறது ஏராளம் ஏராளம். அது 5000 அல்ல, 7000 அல்ல, 50,000 அல்ல, ஏகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு, ஒடுக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் ஆண்டவரே, இந்த நன்றி உணர்வோடு உடைய திருசமூகத்தில இருந்து உம்மை துதிக்கும் பாக்கியத்தை, துதித்துக் கொண்டே இருக்கும் பாக்கியத்தை நீர் தர வேண்டுமா? இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான செய்தி அளித்த போதகர் பால்ராஸ் மாசிலாமணி அவர்களுக்கு திருச்சபையின் சர்வ நன்றி. செய்திக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் பரலோகம் மாத்திரமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு டெம்பரவரி வாழ்க்கை, நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அதை பற்றி ஒரு பாடல்.
எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவேன். எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். நேசர் தேசமதில் என்றும் பேரின்பமே. நேசர் தேசமதில் என்றும் பேரின்பமே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே என்றும் ஆனந்தமே. கண்ணீரெல்லாம் மாறிடுமே என்றும் ஆனந்தமே. எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். சாவின் போர்வையாவும் அழிந்து ஒளிந்ததே. சாவின் போர்வையாவும் அழிந்து ஒளிந்ததே. சஞ்சலமோ அங்கில்லையே, வெளிச்சம் இயேசுதானே. சஞ்சலமோ அங்கில்லையே என்று சேர்ந்திடுவேன். எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். வீதி பொன்மயமே பாடியே மகிழுவேன். வீதி பொன்மயமே பாடியே மகிழுவேன். ராப்பகலாம் அங்கில்லையே, வெளிச்சம் இயேசுதாமே. ராப்பகலாம் அங்கில்லையே, வெளிச்சம் இயேசுதாமே. எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். ஜீவ தண்ணீரினால் தாகம் தீர்த்திடுவார். ஜீவ தண்ணீரினால் தாகம் தீர்த்திடுவார். உள்ளமெல்லாம் நீங்கிடுதே என்று சேர்ந்திடுவேன். உள்ளமெல்லாம் நீங்கிடுதே என்று சேர்ந்திடுவேன்.
எந்தன் வாஞ்சை பரலோகமே என்று சேர்ந்திடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். என் நேசரை என் ராஜனை என்று நான் கண்டிடுவேன். எல்லோரும் நிறைவு ஜெபத்துக்காக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். காரைக்கால் திருச்சபையினுடைய மூப்பர் குணசேகரன் அவர்கள் ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. காரைக்கால் திருச்சபையினுடைய மூப்பர். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே, அருமையான இந்த சாயங்கால பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் கிருபையாய் இருந்து ஆண்டவரே, நெருக்கடியான இந்த காலகட்டத்திலும் எங்களை பாதுகாத்து போஷித்து பராமரித்து இந்த நாளிலும் கூட நாங்கள் ஜெவனோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்த நம்முடைய தயவுக்காக நாங்கள் கொடான கொடி தோற்றங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்தீர். இலைமறை காய்கள் என்கிற தலைப்பின் கீழே ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்தோம். சாலமோனை குறித்தோம், மொர்தெகாயை குறித்தோம், எஸ்தரை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே படித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய சரித்திரத்தையும் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீர். இப்படிப்பட்ட செய்திகள் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கேட்கும்படியாய் நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியானது ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். கொடுக்கப்பட்ட செய்தி ஏதாவது ஒரு விதத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு பயன் தரத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட செய்தியை மேற்கொண்டு நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை நடத்துகின்ற காரைக்கால் தஞ்சாவூர் செக்ஷனுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்த இந்த செக்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தியை கொடுத்த ஆண்டவரே உமது ஊழியக்காரரை நீர் ஆசீர்வதியும், அவரை கண்ணோக்கி பாரும். அவர் மூலமாக ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கவும், கொடுக்கப்பட்ட செய்தி ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய மனமாற்றத்துக்கும் ஒரு கருவியாக பயன்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளின் இரவுக்காக நாங்கள் செல்கிறோம். நீர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவரே நாங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை ஆண்டவர் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நோய் தொற்றினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் குணப்படுத்தும். இழந்த பிள்ளைகள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து சமாதானத்தை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதோ கடைசி காலத்துல இருக்கிறோம். நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை சந்திக்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்பட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிகாட்டலும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த நாளினுடைய கூட்டத்திற்கு கடந்து வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாள் கேட்ட செய்திகள் நம்முடைய உள்ளத்துல தங்கியிருந்து நமக்கு மிகுதியான பலனை தர ஜெபத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கின்றது. தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியினுடைய ஊழியர்கள்
துணவியர்கள் இன்னும் பெண்கள் ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகின்ற கூட்டம் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10 மணிக்கு நடைபெறும். புதன்கிழமை காலை, அதாவது நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்கு அதனுடைய விவரங்கள் அனுப்பி தயவு செய்து தவறாது உங்களை அன்போடு வாழ்த்துக்கள்.